மெதுவடைக்கு பேரா சாம்பார் வரலாம், தேங்காய் சட்னி வரலாம். ஆனால் மெதுவடை தயிரோட பேர் ஆகும்போது பேர் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்து தண்ணி ஊற்றி 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் உளுந்தை அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவோட நறுக்கின கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு வடையை தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தயிர் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பை தயிரோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடையை தயிரில் சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல்.